வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். இன்றைய காலத்துக்கு மிக முக்கியமான தேவை. வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். தக்ஃபு அப்படி என்று சொல்றது ஃபாலோ பண்ணி போறது, அதுக்கு பின்னால தெரியுது, கஃபா பின்னால போறது. அப்ப வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். உங்களுக்கு எதுல அறிவில்லையோ அதை பின்பற்றி போக வேண்டாம், அதுக்கு பின்னால போக வேண்டாம். பின்னால ஃபாலோ பண்றதல்ல, அந்த செய்தியை உள்வாங்கிறது, அப்படி போக வேண்டாம். ஏன் தெரியுமா? இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத், செவி, பார்வை, இதயம், குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, இவைகள் அனைத்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அன்புள்ள சகோதரர்கள், இந்த வசனம் இருக்கிறது இஸ்லாமிய சமுதாயத்துடைய மீடியா சம்பந்தமாக யோசிக்கக்கூடியவர்களுக்கும் சோசியல் மீடியாவில் தனித்தனியான மனிதர்களாக இயங்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பெரியோர் செய்தி இந்த வசனம் சொல்லுது. ஏதாக இருந்தாலும் வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். எதுல நம்மளுக்கு அறிவில்லையோ, அறிவெண்டா என்ன, அதை பத்தி உறுதியான நிலைப்பாடு, இது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம்ன்றதில்ல, அல்லது முதல் முறை கேள்விப்படுறதில்ல. எதுக்கு நம்மளுக்கு உறுதியான செய்தி இல்லையோ அதை என்ன செய்ய வேண்டாம், ஃபாலோ பண்ணி போக வேண்டாம். லா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். இன்றைக்கு இஸ்லாமிய மீடியா, அதே போல இஸ்லாமிய தினசரி பத்திரிகை அப்படின்னு ஆரம்பிக்க நினைக்கக்கூடியவர்கள் எல்லார்ட்டையும் என்ன அறிவு பெரும்பாலும் இருக்குதுண்டா, ஒரு 10% தவிர என்ன அறிவு இருக்குதுண்டா, எப்படி ஒரு பத்திரிகை நடத்தணும்னு அறிவு இருக்குது, எப்படி ஒரு தொலைக்காட்சி நடத்தணும்னு அறிவு இருக்குது, எப்படி ஒரு மீடியா நடத்தணும்னு அறிவு இருக்குது. அந்த அறிவு எந்த அறிவு? வெஸ்டர்னைஸ் பண்ணப்பட்ட அல்லது மேற்கத்திய உலகம் எப்படி மீடியாவை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறதோ, எப்படி நடத்துமாறு மற்ற ஊடகங்கள் எல்லாம் கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கின்றனவோ அது மாதிரி என்ன செய்கின்றது, நடத்துகின்றது. இந்த அறிவு இருக்குது. அதனால இஸ்லாமிய மீடியா முஸ்லிம் மீடியால என்ன நடக்குது தெரியுமா? பெயர் தான் முஸ்லிம் மீடியா, பெயர் தான் இஸ்லாமிய மீடியா, செய்தியெல்லாம் அவனை இவனும் உண்டுதான், முறையெல்லாம் அவன் இவன். ஆனா என்ன, அவன் முஸ்லீம்களோட பிரச்சனையை கொஞ்சம் குறைச்சு எழுதுவான், இவங்க கூட எழுதுவாங்க. அவன் முஸ்லீம்களுடைய பிரச்சனை என்ன செய்ய சரியா அணுக மாட்டான், இவங்க சரியா அணுவாங்க. இதுக்கு பேர் முஸ்லீம் மீடியா. அன்புள்ள சகோதரி, இதல்ல இஸ்லாமிய மீடியான்னு செய்யக்கூடியவர்களுக்கு முதலாவது எல்லா நிபந்தனைகளையும் புரிஞ்சுக்கணும். அவங்க ஜேர்னலிசம் படிச்சா மட்டும் சரி வராது, அல்லது இந்த நிருபர் துறையை நாம படிச்சுட்டோம் அது மட்டும் என்ன செய்ய வராது, சரி வராது. மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சோம், இஸ்லாம் என்ன சொல்லு, இஸ்லாத்துடைய நிபந்தனை என்ன. இஸ்லாமிய ஜேர்னலிசம் பேசுறாங்க, ஒரு குர்ஆன் வசனம் ஒரு ஹதீஸ் வரும், அவ்வளவுதான். மற்றபடி தலைப்பும் இந்த 2 குர்ஆன் வசனத்தை தவிர அதுல வேற எதுவும் இஸ்லாம் இல்லை, மற்ற எல்லாம் குஃப்ர் தான். ஆனா பேசுறது இப்படி. அன்புள்ள சகோதரர்களை, எனவே இஸ்லாமிய மீடியாவுடைய முதல் அம்சமாக எதிர்க்கணும்டா தகவல் உறுதிப்படுத்தல். இன்றைக்கு நம்மளுக்குள்ள பெரிய பிரச்சனை என்ன, எல்லாரும் நம்ம நாட்டு சந்தையெல்லாம் எடுத்து பாருங்க, என்ன வருது, ராய்ட்டர் நியூஸ் கொடுத்தீங்கன்னா யாரு, இஸ்ரேல் நிறுவனம், அல்லது வேற வேற இப்படி ஏதாவது ஒரு வெஸ்டர்ன் மீடியால தான் எடுத்து போடுறாங்களே ஒழிய மற்றபடி இல்லை. அதனாலதான் சைனாவுடைய செய்தி, ரஷ்யாவுடைய செய்தி, கொரியாவுடைய செய்தியில மிச்சம் நிறைய வராது. ஏன்? இந்த 2 மீடியா கடையில பெரிய பிரச்சனை இருக்குது. எது? வெஸ்டர்ன் மீடியாவுக்கும் இந்த ஈஸ்ட் கிழக்குலகம், கிழக்குலகத்துல மீடியா அப்படி மூடி தான் வச்சிருக்கும். ரஷ்யாவாக இருக்கலாம், அதுக்கு பத்தி அமெரிக்கா மிச்சம் தலை போட்டு கண்டிருக்கலாம், சைனாவுக்கும் அமெரிக்கா போய் தலை போட்டு கண்டிக்கலாம். வெஸ்டர்ன் உலகம் தலை போட முடியாத ஒரு இடம். அதனால என்ன நடக்கும் தெரியுமா, அந்த மீடியாவில் உள்ள செய்திகள் நிறைய வெளியே வராது. அதனால வெஸ்டர்ன் மீடியால வராது. வெஸ்டர்ன் மீடியால வந்தா தான் நம்ம மீடியாவுக்கு செய்தி இருக்குது, அதுல வராதனால இவங்களுக்கு அந்த செய்தி வராது. அப்ப புரிஞ்சுக்கங்க, நம்ம ஒரு விஷயத்தை செய்கிற நேரத்தில் மார்க்க ரீதியான சரியான வழிகாட்டல் மிக முக்கியம். செய்திகள் அவன் போற எது முக்கியம் இல்லாத செய்தியை அவன் போடுவான். உதாரணமாக அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய மீடியா எடுத்துட்டு என்னெல்லாம் போடுறாங்க தெரியுமா? உதாரணமாக ஒரு சைக்கிள் திருட்டு, இது ஒரு இஸ்லாமிய இதுல வருது, அல்லது ஒரு விபச்சாரம் நடந்தது, இது இஸ்லாமிய இதுல வருது. இது 2ம் இஸ்லாமிய அடிப்படையில இந்த செய்தி எப்போ பகிரணும் எப்போ பகிரக்கூடாது அறிவில்லை. ஒரு செய்தி, ஒருவர் விபச்சார செய்தி ஒருத்தர் மாட்டப்படுறாரு, இதை மட்டும் மறைச்சிட்டா சரியா, இதை மட்டும் மறைச்சா சரி வரும். மானத்தை மறைக்கிறது கண்ணுக்கு போய் இது வர கருப்பு வரைகிறதல்ல. அப்ப ஒரு செய்தி வந்தால் அது ஒருத்தருடைய ஒரு மானத்தோடு சம்பந்தப்படுகிறது. அப்ப இது எப்படி விசாரிப்பது, இது எப்படி இந்த செய்தி எப்ப போடலாம் அல்லது எப்படி போடலாம் என்றை பற்றி எந்த விதமான மார்க்க ரீதியான வழிகாட்டலும் அவர்களுக்கு இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது அவங்க நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சோசியல் மீடியா காலையில உட்கார வேண்டியது, வார செய்தியில ஷேர் பண்ண வேண்டியது, நல்லது நம்மளுக்கு எது படுதோ எல்லாம் ஷேர் பண்ண வேண்டியது, எல்லாம் லைக் பண்ண வேண்டியது. அது பாத்தியா, பார்க்க டைம் இருக்கல. இவன் ஷேர் பண்ணவனுக்கே பார்க்க டைம் இல்லை. இவன் ஷேர் பண்ணிக்கிறான், லைக் பண்ணிக்கிறான், கமெண்ட் பண்ணிக்கிறான், பார்க்க டைம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் முழுமையாக பார்த்து விட்டு மற்ற கமெண்ட்டை பண்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்காம ஒரு கமெண்ட் பண்ணிடுறது, அப்புறம் முழுசா பார்த்துட்டு மற்ற கமெண்ட்டை பண்றது. அற்புதமா இருக்கு கமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா, சரியா?
அப்ப என்ன எப்படி இந்த மீடியா பயன்படுத்துறங்கின்ற ஒரு நிலைமையை என்ன செய்ய தெரியாம இருக்கு. எங்களது ஆர்வத்தை, எங்களோட போக்கு, எங்களோட சிந்தனை ஒருத்தன் சரியா யோசிச்சான்னு வைங்களேன், ஒரு தவறான கருத்தை எப்படி உள்ளு கொண்டு வந்து போடலாம்னு யோசிச்சிருவான். ஏன்னா அவசரமா ஏதோ ஷேர் பண்றாங்க, எப்படி ஷேர் பண்றாங்கன்னு அறிஞ்சாண்டா ஒரு தவறான செய்தி எப்படி கொண்டு போகணும் என்ற அறிவு அவனுக்கு என்ன செஞ்சிடும், வந்துவிடும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, எல்லாமே மறுமையில் விசாரிக்கப்படும் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, நீங்கள் பூமியிலே பெருமையுடன் நடக்க வேண்டாம், பூமியிலே பெருமையுடன் நடக்க வேண்டாம். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. அன்புள்ள சகோதரர்களே, நடக்கிறது என்பது யாருக்கும் பாதிப்பில்லை, அவனா தான் நடந்துட்டு போறான். ஆனா அல்லாஹு தஆலா சொல்றா, நீ பெருமையா நடக்க கூடாது. ஏன்னா உனது நடை, உனது தோற்றம், உனது செயல்பாடு தான் உன்னோட உள்ளத்தை என்ன செய்யும், சொல்லிக் கொடுக்கும். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா இன்னக லன் தஹ்ரிகல் அர்த வலன் தப்லுகல் ஜிபால தூலா. இன்னக லன் தஹ்ரிகல் அர்த, நீ இப்படி பெருமையா நடக்கிறனால உனக்கு பூமியை பொளக்கிறதுக்கு ஆற்றல் இல்லை, பூமியை பழக்க முடியாது, அந்த ஆற்றல் உனக்கு இல்லை. உயரத்தால மலையிட அளவை உனக்கு அடையவும் முடியாது, உயரத்தால மலையிட அளவுக்கு நீ பெரிதாகவும் முடியாது. உன்னோட சக்தி அவ்வளவுதான், உனது எல்லை அவ்வளவுதான். ஏன் பெருமை? நீ யாரை விட டிஃபரெண்ட் ஆகல, யாரை விட டிஃபரெண்ட் ஆகல. நீ வந்து மலை அளவுக்கு உயரவும் முடியாது, நிலத்தை பொழந்து போகவும் முடியாது, உனக்கு சாதாரண ஆள் தான் நீ. எனவே இந்த பெருமையான நடை என்னது உனக்கு தேவையில்லை. பாருங்க, வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, நடை இருக்குதே, ஒத்தனுக்கு மிக பணிவு தக்வா என்ற அடிப்படையில் அப்படி ஒரு நளினமான நடையும் கூடாது, சரியா? பெருமை என்ற அடிப்படையில் இவன் ரோட்ல போனா மற்றவன் போகலாத அடிப்படையில் நடக்கவும் கூடாது, சரியா? மீடியமாக சாதாரணமாக இவர் வந்து என்னது ஒரு ஒரு செயற்கையான ஒரு சக்தியை கொடுத்து நடக்கிறார் என்று விளங்காத அமைப்பில் சாதாரணமாக என்ன செய்யணும், நடக்க வேண்டும். பாருங்க, வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா இன்னக லன் தஹ்ரிகல் அர்த வலன் தப்லுகல் ஜிபால தூலா, நீங்கள் பூமியை பிளக்கவும் முடியாது, மலையிட அளவுக்கு உயரவும் முடியாது. 12 செய்திகள், மொத்தமாக 13 செய்திகள், மொத்தமாக 13 செய்திகள் அல்லாஹ் தஆலா சொல்றான். இவ்வளவு சொல்லிட்டு குல்லு தாலிக், இவைகள் அனைத்தும் இப்ப சொன்ன எல்லாமே, குல்லு தாலிக் கான சய்யிஉஹு, இதனது மோசமான இந்த நடவடிக்கைகள் இந்த ரப்பிக்க மக்ரூஹா, உமது இறைவனிடத்தில் வெறுக்கத்தக்கவைகளாக இருக்கின்றன. இறைவன் வெறுக்கக்கூடிய செயல்பாடுகள் இவைகள். இறைவனை விரும்பக்கூடியவர்கள் இதை செய்ய மாட்டாங்க, இறைவன் விரும்ப வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். குல்லு தாலிக கான சய்யிஉஹு இந்த ரப்பிக்க மக்ரூஹ, குல்லு தாலிக கான சய்யிஉஹு இந்த ரப்பிக்க மக்ரூஹா, இதனுடைய அனைத்து தீமைகளும், அதாவது இந்த மோசமான நடவடிக்கைகளும் இறைவனிடத்தில் வெறுக்கத்தக்கவைகளாக இருக்கின்றன. இப்போ அல்லாஹ் தஆலா இங்க மக்ரூஹ் அப்படின்றான். எங்களை சிலவங்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது, மக்ரூஹ் என்பது புதுசாக ஏற்படுத்திக்கிட்டாங்க, அது அரபு சொல்ல இல்லைன்றா கொஞ்சம் பேர், சரியா? மக்ரூஹ்ன்றது அரபு சொல்ல இல்லை, ஃபிக்ஹில் அப்படி வரக்கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல மக்ரூஹ்ன்றான், அல்லாஹ் குர்ஆன்ல மக்ரூஹ்ன்றான். ஆனா மக்ரூஹ்ன்றா என்ன அர்த்தம்? அல்லாஹ் உண்ட வெறுத்தாண்டா அது ஹராம், அல்லாஹ் உண்ட வெறுத்தாண்டா அது ஹராம். ஃபிக்ஹில் அதை சொல்ல மாட்டாங்க. ஃபிக்ஹில் என்ன சொல்லுவாங்க, நமக்கு செய்யறது நல்லது இல்லை ஆனா தடை இல்லை, செய்வது நல்லதில்லை ஆனா தடை அதுக்கு வரல, அதனால மக்ரூஹ்ன்னுவாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஹ் என்ற வார்த்தை யூஸ் பண்ணான்னு சொன்னா அது வந்து ஹராமுக்கு தான் அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணுவான். கடந்த கால இமாம்களுடைய நடைகளை நிறைய இந்த வெறுப்பு என்றது வந்து ஹராம் என்ற நடைக்கு என்ன செஞ்சுக்குது, யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், குல்லு தாலிக கான சய்யிஉஹு இந்த ரப்பிக்க மக்ரூஹா, அதாவது இதனுடைய பாவங்கள் அனைத்தும் இந்த ரப்பிக் இறைவனிடத்தில் மக்ரூஹ் வெறுக்கத்தக்கவைகளாக இருக்கின்றன, இவைகளை செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா இதெல்லாம் சொல்லிட்டு வசனத்தை எப்படி முடிக்கிறான் பாருங்க. தாலிக், இப்ப சொன்னவைகள் எல்லாம் மிம்மா அவுஹா இலைக்க ரப்புக மினல் ஹிக்மா, உமது இறைவன் ஞானத்திலிருந்து உனக்கு சொல்லக்கூடிய வகையுடைய செய்திகள் இவைகள். ஞானத்திலிருந்து ஹிக்மத்திலிருந்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்திகள் இவைகள் சொல்லிட்டான். சொல்லிட்டு வலா வசனத்தை முடிக்கிறான், வலா தஜஅல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வோடு இன்னொரு தெய்வத்தை என்ன செய்ய வேண்டாம், ஆக்க வேண்டாம். ஃபதுல்கா ஃபீ ஜஹன்னம மலூமம் மத்ஹூரா, நீங்கள் நரகத்திலே இழிவடைந்தவராக எரியப்படுவீர்கள், நரகத்திலே இழிவடைந்தவராக நரகத்திலே நீங்கள் எரியப்படுவீர்கள். எனவே இறைவனுக்கு நீங்கள் இணை வைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வசனத்தை ஆரம்பிச்சதும் இணை வைப்ப சொல்லித்தான், இணை வைக்க வேண்டாம். வசனத்தை முடித்ததும்
இணை வைக்க வேண்டாம் என்று சொல்லித்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், முடிக்கிறான். எப்பையும் இணை வைப்பு என்கின்ற அம்சம் ஒரு சமுதாயத்தில் இருந்தா எல்லா சீர்கேடுகளுக்குமான அத்திவாரம் அந்த சமுதாயத்தில் போடப்பட்டுட்டுன்னு அர்த்தம். எல்லா சீர்கேடுகளுக்கும் அத்திவாரம் போடப்பட்டு விட்டது என்பது அர்த்தம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மொத்தமாக இந்த அத்தனை செய்திகளிலும் 13 செய்திகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நம்ம இப்ப கடைசியாக படித்தது முறையாக அளவை நிறுவைகளில் நடந்து கொள்ளல், அதே போன்ற அறிவற்ற விஷயங்களை என்ன செய்யக்கூடாது, நாங்கள் தொடர்ந்து போகக்கூடாது, அதே போன்ற பூமியில பெருமையாக நடக்கக்கூடாது என்கின்ற 3 அம்சங்கள். மற்ற 2 விஷயங்களும் அல்லாஹ் தஆலா அதை வெறுக்கத்தக்க செயல் என்பதையும் இணை வைப்பு அல்லாஹ் தஆலா ஏற்கனவே என்ன செஞ்சிட்டான், சொல்லிவிட்டார். இந்த 13 செய்திகள் கவாயிதுல் முஜ்தமா, ஒரு சமுதாயம் சிறந்த சமுதாயமாக உருவாகுவதற்கும் ஒரு தனிநபர் தன்னை சீர்திருத்தி தன் குடும்பத்தை சீர்திருத்தமிக்க ஒரு குடும்பமாக மாற்றுவதற்கும் உள்ள செய்திகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செய்திகளை சிறந்த முறையில் புரிந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.